Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1 கப் சாதம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் காரத்தூள், உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம சாதத்தை. அது கூடவே பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். தண்ணில எதுவும் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சா மட்டும் போதும். இப்போ இது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் புதினா மல்லிலாம் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது எதுவும் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல. நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்லெட் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சாதமும் உருளைக்கிழங்கும் குழகுழன்னு இருக்கும். அதனால் ரவை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்குன்றதுனால ரவை சேர்க்குறோம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்லெட் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கட்டமாக வேணாலும் கட்டமாக தட்டிக்கலாம். நம்ம வடை மாதிரி தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம். நான் இந்த ஷேப் கட்டமாக தட்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் தோசைக்கல்லில் வேணால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்லெட் மாதிரி தான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் விலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு உள்ளே நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாதத்தை வச்சு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா கலந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.